தெய்வ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரண பாடுகளை, சிலுவையில் அவர் அறையப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆனால் இயேசுவை சிலுவையில் ஈட்டியால் குத்திய போர் சேவகருக்கு என்ன நடந்தது என்பது தெரியுமா? அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் பெயர்தான் லாங்கினஸ். இவர் இயேசு சிலுவையில் மரித்து விட்டாரா என்பதை அறிவதற்காக ஈட்டியினால் விழாவில் குத்தினார். இயேசுவின் சரீரத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது. அது அந்த போர் சேவகரினுடைய முகத்தில் பட்டது. என்ன ஆச்சரியம்! அது பட்டவுடன் அவருடைய பார்வை குறைவாக இருந்த கண்கள் சுகமடைந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்க முடிவெடுத்தார். இப்போது இருக்கும் மிடில் ஈஸ்ட் பகுதி, அதாவது மத்திய கிழக்கு ஆசிய பகுதி முழுவதிலும் சுவிசேஷம் பரப்பினார். இதை அறிந்த பிலாத்து அவரை சிறைபிடித்து இயேசுவை மறுதலிக்க சொல்லி வற்புறுத்தினார். இதை அவர் மறுதலிக்கவே அவருடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டது. ஆனாலும் அவர் இயேசுவை பற்றி எல்லா இடத்திலும் பிரசங்கித்தார். மீண்டும் கோபம் கொண்ட பிலாத்து அவருடைய நாக்கை வெட்டினார். ஊமையான பிறகு நீ எப்படி இயேசுவை பிரசங்கிப்பாய் என்று நினைத்தவர்களுக்கு ஆச்சரியம்தான் காத்திருந்தது. நாவு இன்றி உரத்த சத்தத்துடன் இயேசுவை குறித்து ஊராக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இதை கண்டு கோபம் கொண்ட ரோமர்கள் அவரை, அதாவது லாங்கினஸ் என்ற அந்த 100க்கு அதிபதியை பிடித்து அவர்கள் விக்கிரக கோவில் நடுவே நிறுத்தி இயேசுவை மறுதலிக்க சொல்லி வற்புறுத்தினார்கள். உண்மையுள்ள மேசியாவை கண்ட நான், உண்மையுள்ள மேசியாவை மாத்திரமல்ல, அதை அனுபவித்த நான், சுகத்தை அனுபவித்த நான், கண்கள் ஒழுங்காக இல்லாமல் பார்வை குறைவாக இருந்த எனக்கு பார்வை தந்த அந்த இயேசுவை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? மறுதலிக்க மாட்டேன் என்றார். கோபம் கொண்டவர்கள் அவருடைய தலையை வெட்டினார்கள். இப்போது என்ன செய்ய முடியும் உன் தேவன் இயேசுவால் என்று கொக்கரித்தார்கள். எங்கள் தெய்வங்களுக்கு நடுவே என்ன செய்ய முடியும் உன்னாலும் இயேசுவாலும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சுற்றிலும் இருந்த எல்லா விக்கிரக சிறைகளும் இடி முழக்க சத்தத்தினாலே உடைந்து தூளாக மாறப்பட்டது. இதை கண்டு சொன்ன ரோமர்கள் என்ன தெரியுமா? இனி கிறிஸ்தவர்களை ஒடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்றார்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக நில்லுங்கள். உங்களை யாராலும் ஒடுக்க முடியாது. இயேசு இன்றும் உனக்காக யுத்தம் செய்கிறார். பயப்படாதே, அவருக்கென்று சாட்சியாக காணப்படு.